அதாவது கருணாநிதி ஸ்டாலினோட அத்தனை குணாதிசயமும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருக்கு. புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதை. நல்ல வேலை மோடி மாதிரி நானும் 24 மணி நேரம் வேலை செய்கிறேன், மோடி மாதிரி நானும் நல்லபடியாக ஒரு சிறந்த பேச்சாளர் ஆகிறேன், மோடி மாதிரி நானும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு முயற்சி செஞ்சாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தமிழ்நாடு நல்லா மேம்படும். டார்ச் லைட் வெளிச்சத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. நீலகிரியிலேயோ கோத்தகிரியிலேயோ இங்கே ஒரு இதில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறத பார்த்துருப்பீங்க. ஆப்ரேஷன் தப்பாக பண்ணது சமீப காலத்தில் அதை பார்த்துருப்பீங்க. குறித்த நேரத்தில் சிகிச்சை கொடுக்க வேண்டியது அதை அந்த மாதிரி இல்லாமதையும் பார்த்துருப்பீங்க. வருஷத்தில் 100 நாள் சட்டமன்றம் கொடுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ 15 நாள் கூட மாட்டேங்குது. இது ஒரு ஜனநாயக விரோத செயல் இல்லையா? டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். ஆட்சியை களங்கப்படுத்தும் அவதூறு வீசுவோருக்கு பதில் சொல்லி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை முதல்வரின் புது உருட்டு. தொடர்ந்து பிரச்சனைக்குள்ளாகும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. டீன் ஆர்எம்ஓ மீது நடவடிக்கை எடுக்க இந்து முன்னணி கோரிக்கை. கிருஷ்ணகிரி நகராட்சி தலைவர் ஃபரீதாவின் கணவர் திமுக நகர செயலாளர் நவாபின் அடாவடி. சிசிடிவி வீடியோவால் வெளிவந்த உண்மை. முதல்வர் மருந்தகம் துவக்க நிர்பந்திப்பதால் கூட்டுறவு நிறுவனங்கள் திணறல். டெல்லி தேர்தல் மீண்டு வெற்றி வாகையை சூடிய பாஜக, மண்ணை கவ்விய அரவிந்த் கெஜ்ரிவால். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். சிடிவி நேயர்கள் சார்பாக அவர் வரவேற்கிறேன். வணக்கம். முதல் செய்தியாக முதல்வர் ஸ்டாலின் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆட்சியை களங்கப்படுத்தும் வகையில் அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள். இப்படி அவதூறு பேசுபவர்கள்லாம் வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லிவிட்டு நேரத்தை வீணாக்க முடியாது என்னால். இதெல்லாம் விஷக்கிருமிகள், காலப்போக்கில் இதெல்லாம் அகன்று விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களை போன்றவர்கள், நீங்களும் அதிகமாக இங்கே அவரை பற்றி விமர்சிக்கிறீங்க, உங்களை போன்றவர்கள் தான் சொல்லியிருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். நான் போனதுலேயே இங்கே கன்னத்தெல்லாம் போட்டு மன்னிப்பு கேட்டேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்படி தான் இருக்கணும்னு நம்ம தமிழக முதல்வர், நமக்கான முதல்வர் விரும்புகிறார், அனைவருக்குமான முதல்வர். அது எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விமர்சிக்கிறவன் தான் வண்ட வண்டியாக திட்டுவான், ஆதரிக்கிறவன் அவ்வளோ சீக்கிரம் வண்ட வண்டியாக திட்ட மாட்டான். இந்த திமுகவுக்கு முன்களப் பணியாளர்களாக திகழக்கூடியவர்கள் யார்? பத்திரிகையாளர்கள், ஊடகவாதிகள். அந்த ஊடகம் ஒட்டுமொத்தமாக 99.9% திமுக காலில் விழுந்து கிடக்கு. அதில் பார்த்தா இப்போ தான் அந்த புத்துலேருந்து வெளியில் வர புத்துலேருந்து பாம்பு வெளில வர மாதிரி ஒவ்வொன்றா வருது. முதல்ல வெளில வந்தவர் மணி, மூத்த பத்திரிகையாளர் மணி, அவர் மட்டும்தான் ஏற்றிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக இந்த பிஜேபியை கரிச்சு கொட்டுறதே வேலையாக வச்சுருக்கிற ஆர்கே ஃப்ரண்ட்லைன் ஆசிரியர், அவர் என்ன சொல்கிறாரு, 1996 அதிமுக தோல்வி அளவுக்கு கேவலமாக திமுக தோக்க போகுதுங்கிறாரு. நக்கீரன் கூட இப்போ போன வாரம், அவங்களாம் ரோசம் வந்துருச்சான்னு நீங்கள் உடனே யோசிக்கலாம். பார்க்குறவங்க யாராவது அவன்லாம் ஒரு பத்திரிகையா அப்படின்னு ஏற்றினாங்கன்னா நம்ம கண்ணியமாக தான் நம்ம பேசணும், நம்மளுடைய தரத்தை விட்டு நாம் இறங்கக்கூடாது. அந்த நக்கீரன் மாதிரி போன்ற பத்திரிகைகளை ஊடக தர்மத்தை காலில் போட்டு மிதிக்குது இப்படிலாம் சொல்கிறாங்க. 17 வயது பெண் வட மாநிலத்தைச் சேர்ந்த பெண் கிளாம்பாக்கத்தில் ரேப் செய்யப்படுறான். 3 வயது பிஞ்சு பெண் குழந்தை பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுத்தப்படுறேன். நீங்கள் அன்னைக்கு நான் சொன்னதுலேயே நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க, அதை நீங்களே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம்னு மாற்றிக்கிட்டீங்க. அன்னைக்கு சொன்னது கரெக்டு தான். அதனால் மிகவும் நன்றி உங்களுக்கு. கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம், அதுதான் நாம் அப்படி தான் சொல்லணும்னு நான் சொன்னேன். அது உங்களுடைய சவகாச தோஷம். எனக்கு அந்த மாதிரி என்ன நீங்கள் நல்வழிப்படுத்த முயற்சி செஞ்சீங்களா, அதில் வெற்றி பெற்றுட்டீங்களோன்னு நான் அஞ்சினேன். ஆனால் அது இல்லைங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன். கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் அந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டால் 3 வயது பச்சிளம் குழந்தை பாலியல் துன்புறுத்தப்பட்டது. அப்புறம் கிருஷ்ணகிரியில் 3 வாத்தியாருங்க சேர்ந்து ஒரு பெண் பிள்ளையை இதை பண்ணதை பார்த்தோம். அதுக்கப்புறம் விராலிமலையில் இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு.
அண்ணா நகரில் 8 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் ஒரு பெண் குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல். அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சார், அப்புறம் ஈசிஆரில் காருக்குள்ள சார் அப்படின்னு வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வீணர்களுடைய பேச்சுங்கிறாரா? எனக்கு புரியல. அவர் என்னதான் சொல்ல வர்றாரு? அப்போ இதெல்லாம் வீணர்கள் பேச்சு, நீங்கள்லாம் இப்படிலாம் என்னை விமர்சிக்காதீங்கிறாரா? ஆட்சியை நடத்த தெரியாமல் ஃபோட்டோ ஷூட் ஆட்சி, நம்ம பல தடவை சொன்னதான் மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். இது வந்து பாசிச ஆட்சியிலேருந்து நாஜியா கூட மாறுற அளவுக்கு கருத்தை வந்து இவங்க வந்து மாற்று கருத்து நீ சொன்ன அதோட பாருங்க. வீணர்கள்னு ஒருவேளை அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக மாநில செயலாளர் வந்திருக்காருல்ல, சண்முகம் விவசாய சங்கத்துல இருந்து இப்போ அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் 595 இது தேர்தல் அறிக்கையில் நீங்கள் உங்களுடைய இது சொன்னீங்க வாக்குறுதிகள் 595 நீங்கள் எத்தனை நிறைவேற்றினீங்கன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, ஒரு ரொம்ப சென்சிபிளான ஒரு கேள்வியை முன் வைக்கிறார். நாம் யாருமே கவனிக்காம கடந்து போன ஒரு விஷயம். வருஷத்துல 100 நாள் சட்டமன்றம் கூடும் நீங்க தான் சொன்னீங்க. இப்போ 15 நாள் கூட மாட்டேங்குது. இது வந்து ஒரு ஜனநாயக விரோத செயல் இல்லையா அப்படின்னு வீரத்துறவி ராமகோபாலன் சிஷியன் ஓமாமலியூர் ஜெயராமன் கேட்கல, இந்த சங்க பரிவாரில் இருக்கிற நாம கேட்கல, பிஜேபி தொண்டனா இருக்கிற நான் கேட்கல. கேட்கறது இவங்க ஆக்ஷனில் எடுத்த, இவங்க வந்து ஏலத்தில் எடுத்த கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் இருக்கிறவர் கேட்கிறாரு. நீங்க ஜனநாயக விரோதிங்கிற மாதிரி அவர் டைரக்டா காயின் பண்றாரு. அதே மாதிரி திருமாவளவன் புழுவை குத்தினா கூட நிலையும், அந்த புழுவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு உணர்ச்சி கூட இல்லாமல் இருந்த திருமாவளவன் இது காவல்துறை சரியா செயல்படலை அப்படின்னு இப்போதான் அவர் வந்து சிபிஐக்கு இந்த கேஸ் போனோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரா இவர் விமர்சிக்கும் போது வீணர்கள்னு இவர் திருமாவளவனை சொல்றாரா, இல்லை கம்யூனிஸ்டோட மாநில செயலாளர் சொல்றாரா, இல்லை மூத்த பத்திரிகையாளர் மணியை சொல்றாரா, இல்லை இவங்களுக்கு ஒத்துவதுற ஹிந்து ராம் பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஆர்கே என்கிற ராதாகிருஷ்ணன் சொல்றாரா, இல்லை யாரை சொல்றாரு? அதை வந்து போற போக்கில் இவர் சொல்லிட்டு எல்லாம் போக முடியாது. இவர் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர். இவங்க வெறும் போட்டோ ஷூட் ஆட்சி நடத்தி பொம்மை முதல்வராக இருந்து இவர் ஆட்சி செய்கிறவர். முதல்ல இவர் வந்து ஜனநாயகத்தை இவர் பாதுகாக்கின்றாருங்கிறத என்னுடைய கேள்வியே. இல்லை, நீங்கள் திரும்ப ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து அவர் திருநெல்வேலி அந்த மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்களே சந்தோஷப்பட்டிருக்காங்க இவருடைய அந்த விசிட்டை நினச்சி. அதை வந்து ஒரு பத்திரிகை செய்தி குறிப்பாகவே கொடுத்துருக்காங்க. அவர் வந்து அந்த இருட்டுக்கடையில் வந்து அல்வா சாப்பிட்டது, அவர் அல்வா சாப்பிட்றத பார்த்தே மக்கள் சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற. அவர் அல்வா சாப்பிட்டதை தாண்டி அவர் எல்லாருக்கும் அல்வா கொடுக்குறாருன்னு ஒரு இது இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில். இன்னொரு விஷயமும் பார்த்துருப்பீங்க, அந்த இருட்டுக்கடைக்கு இவர் முதல் நாள் போனாரு, மறுநாள் அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிறத ஒட்டி நீங்க இன்னொரு வாட்ஸ்அப் தகவலும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தமிழக முதல்வர் ராசியை பற்றி வாட்ஸ்அப்பில் தகவல் சொல்கிறாங்க. இது என்னுடைய கருத்து கிடையாது, உங்கள் கருத்தும் கிடையாது. வாட்ஸ்அப்பில் வர தகவலை நம்ம வந்து ஜஸ்ட் கம்யூனிகேஷன் டிவைஸ். இப்போ ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, மொபைல் ஃபோனில் மேலேயா கேஸ் போடுவ முடியும்? இல்லை, நீங்கள் மீம்ஸு வாட்ஸ்அப்பில் வரதை வச்சு பேச முடியாது இல்லையா? வேறு சிலரே போட்டிருந்தாங்க, சேலம் மாடர்ன் தியேட்டருக்கு முன்னால் ஒரு செல்ஃபி எடுத்தார், அதற்கு பிறகு அங்கே பிரச்சனை ஆச்சு, இப்போ இருட்டு கடையில் அல்வா சாப்பிட்ருக்காரு அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதையெல்லாம் நாம் வந்து இங்கே நம்ம விவாதமாக எடுத்துக்கல. நம்ம இருந்தாலும் இப்படியும் ஒரு கருத்து இருக்குது அப்படின்னு மக்கள் வந்து அதை பகுத்தாய்ந்து அன்னப்பறவை எப்படி பாலையும் தண்ணியும் பிரித்து எடுக்குமோ அந்த மாதிரி நம்ம நேயர்கள் எடுத்துக்கிட்டோம் முடிவு அவங்கள்ட்ட விடுவோங்கிறதுக்காக தான் இதை முன்வைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த லட்சணம் தான் திமுகவோட ஆட்சி. அடுத்த செய்தியாக திருநெல்வேலி அங்கே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இந்து முன்னணியுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு குற்றாலநாதன் அட்வொகேட்டு அந்த மருத்துவக் கல்லூரியின் மீது அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார். அதாவது எந்த ஒரு ஒப்புதலும் இல்லாமல் இந்து பெண்கள் குறிப்பாக அவங்க ஏதாவது அங்கே சிகிச்சைக்கு குறிப்பாக மகப்பேருக்கு சிகிச்சை காப்பர்ட்டி ஃபிக்ஸ் பண்ணாங்க. இது வந்து அவதூறு விரும்புகிறாங்கன்னா அதற்காக அவர் மீது வழக்கு எல்லாம் தொடுக்கப்பட்டது. அவர் கைது செய்யப்பட்டார், உடனடியாக ஜாமீனில் வெளிவந்தது போராட்டத்திற்கு பிறகு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவர் அப்பொழுது மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. காரணம் என்னென்னா, இந்த மருத்துவமனையின் மீது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு வயதான மூதாட்டி அவங்களுக்கு சிகிச்சை அளிக்காமல் அவங்கள வெளியில் விட்டாங்க, அவங்கள கடைசியில் அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த இறந்த உடலை வந்து அவருடைய மகன் சைக்கிள்லேயே எடுத்துகிட்டு போனால் அந்த அவலத்தை பார்த்தோம். அதே மாதிரி தூத்துக்குடியிலேருந்து வந்த ஒரு நபர் வந்து மது அருந்தி வாகனத்தை ஓட்டினார்னு ஒரு தப்பான ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இப்போ நேற்று வந்து என்னென்னா, ஒரு பெண் குழந்தைக்கு அந்த மகப்பேருக்காக சிகிச்சைக்காக வந்திருக்காங்க. அவர் ஒரு 2-3 நாள் அவங்களுக்கு ஒழுங்கான சிகிச்சை கொடுக்காதனால குழந்தை இறந்தே பிறந்திருக்கிறது. இது மாதிரி தொடர்ச்சியாக இந்த மருத்துவமனையின் மீது ஒரு பிரச்சனை சந்திக்குது, சர்ச்சைக்கு உள்ளாகுது. அதனால் இந்த மருத்துவமனையுடைய டீன்
ஆரம்போ இவர்களெல்லாம் மாற்றப்பட வேண்டும், உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மக்கள் நலன் சார்ந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? முன்னேர் போன வழியில தான் பின்னேர் போகும்பாங்க. ஒரு வயலில் நீங்களும் நம்ம டெல்டா பகுதியை சேர்ந்த ஒரு விவசாய குடும்பம் தான். மாட்டு ஏர் ஓட்டும் போது முன்னாடி போகிற அந்த மாடை ஒட்டி தான் பின்னாடி போகிற ஏரும் போகும். மன்னன் வழி மக்களை வழி. இப்போ தமிழக முதல்வர் ஸ்டாலினோட நிர்வாகம் எப்படி இருக்குது, அதே மாதிரி தான் நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் இருக்குது, மருத்துவக் கல்லூரியும் இருக்குது. அதை எப்படி சொல்லலாம் அவ்வளவு சிறப்பாக இருக்கா அப்படின்னு உடன்பிறப்புகள் திருமாவளவன், அப்புறம் பண்ருட்டி வேல்முருகன் கூட நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவரும் கடுமையாக விமர்சனங்களை வச்சுட்டே இருக்கார். திருமாவளவன், சுபவீர பாண்டியன், கி வீரமணி, ராசா, கனிமொழி கூட அவ்வளவு பாராட்டுறதில்லை இப்போல்லாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க பொதுவாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிலைய வித்வான்களால் அந்த விதூஷகர்கள் மாதிரி இருந்து இவங்கெல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனால் ஊரே வண்டியாக அவரோட வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுது. ஸ்டாலினோட நிர்வாகத்தை சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது. நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க கஞ்சா பரவலாக இருக்குது. குடி நோய் அதிகமாகிடுச்சு. இங்கே வந்து ஒரு பச்சை பிள்ளைங்களெல்லாம் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறது இப்படின்னு ஒரு ஆழத் தெரியாத ஒரு முதல்வர், பொம்மை முதல்வர்னு சொல்லி கடுமையான விமர்சனம் அவர் போன செய்தியிலையும் நம்ம அதை வச்சோம். இது வந்து முதல்வரோட லட்சணம், மன்னனோட லட்சணம். அங்கே இருக்க இவருக்கு அடுத்த ஸ்டேஜில் வராங்கல்ல, அந்த 1, 2, 3 இந்த கிரிமியில் வராங்கல்ல, ஹைரார்ச்சியில். அதில் வந்து இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெண்ணோட சம்மதம் இல்லாமல், இந்த குடும்பத்தாரோட சம்மதம் இல்லாமல் அவங்களுக்கு கருத்தடை சாதனம் ஃபிக்ஸ் பண்ண போய் தான் அது ப்ளீடிங் ஓவர் ஆகி அதுக்கப்புறம் தான் இது ஒரு அவங்க புருஷன் அந்த லேடி எல்லாருமே மதுரையில் வாக்கப்பட்டு போனவங்க. அவங்க 31 வயது இளம் பெண். அவங்க போய் கம்ப்ளைண்ட், அவங்க எனக்கு எப்படி நீ ஃபிக்ஸ் பண்ணலான்னு கேட்க போய் தான் குற்றாலநாதன் இந்த பிரச்சனையை வெளியில் பேசினார்னு சொல்லி அவரை கைது செய்கிறாங்க. அதாவது இங்கே வந்து அண்ணன் அடித்தது தப்பு இல்லை, அண்ணி பார்த்தது தான் தப்பு. கொழுந்தனாரை அண்ணன் கண்டிக்கும் போது அண்ணி பார்த்த உடனே தான் கொழுந்தனாருக்கு கோபம் வருது. அந்த கதை தான். நாங்கள் தப்பு பண்ணலாயா, நாங்கள் என்ன வேணால் அராஜகம் பண்ணோம். நீங்கள் இன்னொரு வீடியோ பார்த்துருப்பீங்க, டார்ச் லைட் வெளிச்சத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. நீலகிரியிலையோ கோத்தகிரியிலையோ இங்கே ஒரு இதில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறத பார்த்துருப்பீங்க. ஆப்ரேஷன் தப்பாக பண்ணது சமீப காலத்தில் அதை பார்த்துருப்பீங்க. குறித்த நேரத்தில் சிகிச்சை கொடுக்க வேண்டியது அதை அந்த மாதிரி இல்லாமதையும் பார்த்துருப்பீங்க. இது தமிழ்நாடு முழுக்க வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும். ஆனால் 1 மாத காலகட்டத்துக்குள் குற்றாலநாதனுக்கு வந்து பொங்கலுக்கு அந்த டயத்தில் தான் அவருக்கு அந்த கைது பிரச்சனை வந்தது. 1 மாதம் கூட ஆகலை. அதை வந்து இந்த காப்பர்ட்டி பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீகாரை பார், அங்கே என்ன ஆட்சி செய்கின்றான் இந்த பானிபூரி வாயன், பான்பராக் வாயன். உத்தரப்பிரதேசத்தை பார், அந்த சாமியார் மொட்டை, அவன் ஆட்சியில் என்ன நடக்குது பார் அப்படின்னு இங்கே உட்காந்துக்கிட்டு பொழுதேனிக்கும் அடுத்தவங்களை பார்த்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஒரு வாக்காங்கரையில் அந்த ரிவிட்மெண்ட் மேலே உட்காந்து அந்த வாக்கா கட்டையில் உட்காந்துக்கிட்டு அந்த நல்லா காலை குண்டை வச்சுட்டு வெத்தலை சீவல் போட்டு, அது ஒரு தனி சுகம்னு வச்சுங்க பேசுறது. கீழே தண்ணி ஓடிட்டுருக்கோம், நம்ம புளிச்சுன்னு எச்சல அந்த தண்ணியில் துப்பிட்டு ஒன்றா தண்ணி ஒன்றா டீ ஏதோ ஒன்றா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி பேசுறது, அது ஒரு இன்பம்னு வச்சுங்க. ஆனால் இவனுங்க வந்து என்ன பண்ணுறானுங்க, டிவியில் குந்திக்கிட்டு அது வந்து ஏதோ லோக்கலில் இருக்கிறவன் ஏதோ அரசியல் பேசுகிறான், நாட்டு நடப்பு பேசுகிறான். இவங்கெல்லாம் டிவியில் வந்து குந்திக்கிட்டு அங்கே பாரு அவர் என்ன ஆட்சி செய்தார், தமிழகம் இன்னும் 200 வருடங்களுக்கு முன்னோக்கி சென்று விட்டது, கல்வி குறியீட்டில் போய்விட்டது, மகளிர் மேம்பாட்டில் போய்விட்டது. இருந்தால் சந்தோஷம்தான். நாம் மட்டும் இன்னும் நம்ம வானத்திலேருந்து வந்திருக்கோமா, இல்லை இலங்கையில் வந்து நாம் இலங்கை தமிழ்லேருந்து ராவணன் வழியில் வந்திருக்கோமா? நாமளும் இதே தமிழ்காரன் தானே. ஆனால் இவங்க என்னமோ இவங்க தான் தமிழுக்காக பிறந்தவங்க மாதிரி. அங்கே பாரு எம்மான் தூரம் அவன் சைக்கிளில் தூக்கிட்டு போகிறான் தெரியுமா, தோல்லையே தூக்கிட்டு போனான் தெரியுமா அப்படின்னு சொன்ன இதே தமிழ்நாட்டில் தான் வேலூரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே சைக்கிள்லேயே மோட்டர் பைக்லேயே அங்கே கூப்பிட்டு போனது, டெட் பாடி எடுத்துகிட்டு போனது, அது அங்கே நடந்தது. இப்போ திருநெல்வேலியில் இது வந்து தமிழக ஆட்சியின் அலங்கோலத்தையும் குறிப்பாக இந்த நெல்லை மருத்துவக் கல்லூரியோட அதில் இன்னொரு விஷயம் பாருங்கள். இல்லை, இப்போ நீங்கள் இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாக ஒரு விஷயங்களை சொல்கிறீங்க. அதே நேரத்தில் அவர் எப்போவெல்லாம் ஜாக்கிங் போகிறாரோ அப்பொழுதெல்லாம் சுகாதாரத்துறை அமைச்சர் அங்கங்கே காலையிலே விடிகாத்தாலேயே போயெல்லாம் அந்த மருத்துவமனைகளுக்கெல்லாம் போய் விசிட் அடித்து இங்கே ஸ்டாஃப் நர்ஸு யார் இருக்காங்க, டியூட்டிக்கு வராத டாக்டர்ஸ் யார் அப்படின்லாம் குறிப்பிடுத்து உடனே அவங்களெல்லாம் ஃபயர் பண்ணுற அந்த வீடியோக்கள் எல்லாம் மீடியாக்கள் போட்டுட்டு தானே இருக்காங்க. நீங்கள்
சுகாதாரத்துறை அமைச்சர், அதாவது சைதாப்பேட்டையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு அழைக்க போன போது சைதாப்பேட்டைக்கு எனக்கு வழி தெரியும் அப்படின்னு சொன்னார். அந்த மா சுப்பிரமணியத்தை தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவர் தானே அந்த செட்டப் எல்லாம், அவரும் இந்த அல்லேலியா பாபுவும் சேர்ந்து தானே, சார் பிரமாதமாக ஆட்சி நடத்துகிறாள் போங்க, உங்களை மாதிரி எக்ஸலண்ட், உங்கள் தோப்பனாரோட நீங்கள் பிரமாதமாக பண்ணுறாள் அப்படின்லாம் சொல்லி இந்த செட்டப்லாம் பண்ணுறதுல அவர் இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்துறத விட, யார் அந்த சார் அப்படின்னா எல்லாரும் அவரை கேட்குறாங்க. ஜெயக்குமார் உட்பட அண்ணன் ஹெச் ராஜா கூட கேட்டார். அதுக்கு அவர்கிட்ட விடையில்லை. ஏன்னா அதே சட்டமன்ற தொகுதியில் தான் அந்த பிரச்சனையே நடந்தது. அது வந்து காவல்துறை தானே விசாரணைகள் சொல்லும். அந்த காவல்துறைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது யாரு, அந்த கேள்வியிலிருந்து வருது. இப்போ அந்த 3 பெண் எஸ்பி அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அந்த விசாரணையில் ஓரளவுக்கு நியாயமாக தான் போகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனால் இந்த அமைச்சர், இந்த சுகாதாரத்துறை அமைச்சர், இவர் எங்கெல்லாம் ஆய்வுக்கு போகிறாரு, போனாதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருவாரூரில் ஒரு சினிமா ஷூட்டிங்க்கு எடுத்துகிட்டு வரா மாதிரி அந்த இதெல்லாம் கொண்டு வந்து கூடாரம் அமைச்சு இந்த கேலி கூத்தெல்லாம் பப்ளிக் பிரைமரி ஹெல்த் சென்டர், பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு இவங்க ஒரு அந்த இரும்பு கட்டில், அதுக்கப்புறம் அந்த இது சலைன் வாட்டரை ஏற்றுறது எல்லாத்தையும் வேற ஒரு இடத்துலேருந்து இவங்க வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த கூத்தும் இவர் இதே அமைச்சர் தான். கரெக்டா? இதில் வந்து 2 அமைச்சரோ 3 அமைச்சரோ அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால் இவங்க வந்து வேடிக்கை என் வாடிக்கை, மக்களுடைய துன்பம் வேடிக்கை பார்க்கறது இவங்களுக்கு ஒரு வாடிக்கை. இந்த திருநெல்வேலி ஆஸ்பத்திரிங்கிறது ஒரு மகா தண்ட கர்மாந்திரமாக மாறிட்டு போகிறது தான் சொல்லணும். ஏன்னா வந்து குழந்தைகள் பிறக்கிற குழந்தை இறப்பு விகிதம் குறையணும்னு மத்திய அரசும் மாநில அரசும் ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிற கட்டத்தில் இவங்க அதை பற்றி கவலையே படல. எரும மாட்டு மழை பெய்கிற மாதிரி தான் இந்த திருநெல்வேலி அரசு ஆஸ்பத்திரி. எல்லாத்தையும் விட கொடுமை, ஒரு பயலுக்கு கூட்டு போய் அவன் குடிக்காதவனை நீ குடிச்சேன்னு அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து அவனை துன்புறுத்தி இந்த அவலங்கள் இந்த திருநெல்வேலி ஆஸ்பத்திரியில் நடக்குது. ஆனால் பாருங்கள், வாய்க்காங்கரைக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி குற்றாலநாதன் மேலே இந்து முன்னணிக்காரன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா பாஞ்சு ஓடி போகிற இந்த ஆஸ்பத்திரி நிர்வாகத்தை துப்புக்கட்ட நிர்வாகமாக நடத்துது. முதல்ல அவங்க கவனிக்கிட்டாங்க. முதல்வர் அடிக்கடி இந்த அமைச்சர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுவார். இப்பொழுது 3வது கண்ணாக மொபைல் இருக்குது, அதுலேருந்து பல விஷயங்களை வீடியோ எடுத்துகிட்டு இது பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் ஏதாவது உளறி கொட்டிடாதீங்க, என் தூக்கமே போயிடுது, காலையில் யாராவது 7:30 கூட்டுவாங்களோன்னு அவர் ஏற்கனவே தான் தூக்கம் தொலைந்ததை பற்றி பல விஷயங்களை அவங்களுடைய கட்சி கூட்டத்தில் பேசியிருக்காரு. அதே போல் இந்த 3வது கண்ணாக இருப்பது இந்த சிசிடிவி. இப்பொழுது அந்த சிசிடிவியில் வந்த ஒரு காணொளி வந்து சமூக வலைதளங்களில் வைரலாகி அது இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தக்கூடியதாக அந்த திமுகவுடைய நிர்வாகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டக்கூடியதாக இருக்குது. என்ன அப்படின்னா, கிருஷ்ணகிரியில் நகராட்சி தலைவராக ஃபரீதான்னு இருக்காங்க. அவங்களுடைய கணவர் நவாப் அப்படிங்கிறவர், அவர் திமுகவுடைய நகர செயலாளராகவும் இருக்கார். அவர் அந்த கமிஷனரோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடியது, அந்த கமிஷனர் அலுவலகத்திலேயே ஏதோ சிசிடிவி உள்ளே வச்சுருக்காங்க, அதை கடிகாரம், அதுலேருந்து ஏதோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் வருது. அங்கே ஒரு துப்புரவு பணியாளருக்கு சம்மந்தமான ஒரு பிரச்சனை, அதை வந்து ஒரு நகர செயலாளர் ஒருமையில் திட்டுறது, அந்த விஷயங்கள்லாம் அந்த மொபைலை வந்து அப்படியே கமிஷனர் அவர்கிட்டேருந்து பிடுங்கி வாங்குறது, அதை பிடுங்கிறது மாதிரிலாம் தெரியல பார்க்குறதுக்கு, ரிக்வஸ்ட் பண்ணி அப்படி கேட்குறது மாதிரி இருக்குது. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் முதல்ல எடுத்த உடனே உங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கும்படியாக நீங்கள் சொல்கிறீங்க. ரிக்வஸ்ட் பண்ணி வாங்குறாரா, மண்டியிட்டு யார் அந்த நவாபிடம் இந்த இவர் கிருஷ்ணமூர்த்தி தானே அவர் பேர், கமிஷனர் கிருஷ்ணமூர்த்தி, நவாபு கிட்ட மண்டி போட்டு அவர் அந்த செல்ஃபோனை கெஞ்சி கேட்குறார். நீங்கள் வந்து ஒரு கெட்ட பையன், நீங்கள் வேறு ஏதாவது வந்து தப்பிதமாலாம் நீங்கள் வந்து காலில் விழுந்து கெஞ்சி கதறுவார் அப்படின்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது. அதனால தான் நான் சொன்னேன், அவரை மண்டி போட்டு அவர் கெஞ்சினார் அப்படின்னு, காலில் விழுந்து கெஞ்சினார்லாம் நீங்கள் வந்து பேட் பாய், நீங்கள் என்ன மாதிரி ஒரு குட் பாயாக இருக்க முயற்சி செய்யுங்க. அதனால் நம்ம நேயர்களும் அதை தான் விரும்புவாங்க. இவர் வந்து நகராட்சி கமிஷனரே வந்து திமுகவுக்கு ஒரு கைப்புள்ள மாதிரி தான் இருக்கார். அவர் அந்த ஃபோனை அந்த புலகாங்கி தான் அடையிறாரு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்பொழுது அந்த நவாபத்துக்கு கமிஷனர் சேர்லேயே உட்கார வச்சுருவாரோ, கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போங்கன்னு சொல்லி. இல்லை அது நீங்கள் இன்னொன்று இருக்கு, அங்கே யாரும் இல்லைன்னா அது கூட நடந்திருக்கும். ஐயா நீங்கள் உட்காருங்க ஐயா, என் பிறவி பயன் ஐயா அப்படின்னு. தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி கழகங்கள் கையில் தான் வந்து இந்த ஆட்சி அதிகாரம். என்ன மோடி ஆட்சியா? சட்டப்பிரகாரம் எல்லாம் நடக்கும். பசுமை வீடு திட்டம், மோடி பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் தான் இருக்கும். இதில் நீங்கள் தமிழ்நாடாக இருந்தால் புரட்சி தலைவி அம்மா
டாக்டர் கலைஞர் அப்படின்லாம் போட்டு பேர் போட்டிருக்கோம். ஒருவேளை தமிழ்நாட்டில் வந்து நம்மளுடைய பெரிய அளவில் நம்ம வளர்ச்சி அடையாததுக்கு இதுவே ஒரு காரணமோ, தனி மனித தூதி இல்லாதே ஒரு காரணமோங்கிற அச்சம் எனக்கு இருக்குது. அதை மெய்ப்பிக்கும் விதமாக தான் இந்த கிருஷ்ணமூர்த்தியானவர் அவர்கிட்ட போய் அப்படியே மன்றாடி கேட்டுக்கொள்கின்றார். ஆனால் அந்த நவாப் எவ்வளோ பெரிய கேடி பகர் பாருங்க. அந்த ஆளை எதிர்த்து ஒட்டுமொத்த இவங்களை துப்புரவு பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே மா வெங்கடேசன் குடியிருக்கணும்னு நினைக்கிறேன். பாரத தேசத்துக்கு முழுக்க மா வெங்கடேசன் டூர் போய் அவருக்கு இப்போ 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் இருந்தால் கூட தமிழ்நாடு முழுக்க 1 வருஷம் போய் சுற்றி வந்தால் தான் அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஒரு ரவுண்டு காது கொடுத்து கேட்கறதுக்கு மா வெங்கடேசனுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவர் வந்து நவாபை எடுத்து அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. ஆர்ப்பாட்டம் நடத்தி புறக்கணிக்கவும் செய்கிறாங்க. ஒரு நாள் அந்த கமிஷனர் ரூம்குள்ளே போய் இது பண்ணும்போது தான் அந்த கடிகாரத்தில் இந்த டக்குன்னு சவுண்டு வருது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த கடிகாரத்தை எடுத்து கழட்டி பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு ரகசிய கேமரா வச்சுருக்காங்க. அதே மாதிரி 4 கடிகாரம் அந்த நகராட்சி அலுவலகத்தில் இருக்குது. இதில் வேறு எதுலெல்லாம் இருக்குதுன்னு அவங்க தேடி பார்க்குறாங்க. ஆனால் இந்த சம்பவம் நடக்கும்போதே சட்டுன்னு ஒரு வீடியோ வெளியில் வருது. அது நவாபு கேவலமாக பேசுறது, அவர் எதேச்சதிகாரமாக நடந்துக்கிறது. ஆனால் பாருங்கள், இப்போ நகரசபை தலைவி யாருன்னே தெரியல பாருங்கள். இப்போ நவாபு தான் பேசு பொருளாக இருக்காரு. ஃபரிதாவா அவங்க பேர் பாருங்கள். பத்திரிக்காரங்க கூட வந்து நகரசபை தலைவின்னு அதோட முடிச்சுட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இறைவன் துணை கொண்டு அப்படின்னு ஆரம்பித்து யார் யாருக்கு கல்யாணம்னு அந்த இறைவன் போயிடுற மாதிரி ஃபரிதா வந்து அதில் ஒரு லைனில் ஒரு வார்த்தையில் போயிடுறாங்க. இது வந்து திமுகவோட ஒரு மேட்டிமைத்தனம். இதில் 3-4 விஷயம் மறைஞ்சிருக்கு பாருங்கள். முதல் விஷயம் தூய்மை பணியாளர்களை அவமானப்படுத்தியது. 2வது விஷயம் சம்பந்தமே இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் தன்னுடைய இந்த ஆள் இந்த மூக்கம் நுழைக்கிறது. இது 2வது விஷயம். 3வது விஷயம், பெண்களுக்கெல்லாம் வந்து லேடி ஷுட் பி கிவன் தி ஆண்டர்பிரினர்ஷிப், அவங்களுக்கு வந்து மேம்படுத்துதல், மகளிர் மேம்பாட்டு எம்பவர்மெண்ட்னு வரணுங்கிற இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, பெண் அடிமைத்தனம். இதுக்கு வந்து இந்த ஜனநாயக என்ன மாதர் சங்கம், மாதர் சங்கம் வேற ஒன்று ஜனநாயக மாதர் சங்கம், அதுக்கப்புறம் முற்போக்கு, பிற்போக்கு, வயிற்றுப்போக்கு, அக்கா கனிமொழி, அப்புறம் என்னது ஆம்னி பஸ்ங்கிறாங்க. அது வந்து அலைகடல் வெற்றி கொண்டான், டைகர் நரேந்திரா அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன அது கம்பெனி வச்சுருக்காங்களா அவங்க ஆம்னின்னு தெரியல, அது என்னன்னு தெரியல. ஆம்னி பஸ் சுந்தரவள்ளி, அப்புறம் பெண்ணிய செயல்பாட்டாளர்கள், காரியம் வெள்ளியம் இந்த செயல்பாட்டாளர்கள் இவங்கெல்லாம் எங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரில. ஏன்னா உமன் எம்பவர்மெண்ட்டில் அங்கே வந்து ஒரு பெண்மணி அமர்ந்து அந்த இடத்துல நிர்வாகத்தை செலுத்தி பெண்கள் எல்லாம் அவங்க வந்து மேம்படணும். இது யார் சொல்லி கொடுத்தது? தந்தை பெரியார் சொல்லி கொடுத்தது. தந்தை பெரியார் பிறந்த பூமியில் பெண் ஏன் அடிமையானால் புத்தகம் அந்த பெரியார் பூமியில் இப்படி ஒரு இழுக்கு. அக்கா கனிமொழி இதை கண்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன், சுந்தரவள்ளியும் இதை கண்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து ஆட்சி அதிகாரம் எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறதுக்கு இதுக்கு வேற சவால் விடுறார். முதல் செய்தியில் நம்ம பார்த்தோம், என்ன சொன்னார், வீணர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை, வீணர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாங்க, வீண் வம்பு இழுக்கிறான் பாருங்க உன் கட்சிக்காரன். இங்கே சேலத்தில் ஒரு ஒன்றிய செயலர், ஏய் யார் கோவிலுக்குள்ள யார் வர போடா வெளியில அப்படின்னு ஜாதியை சொல்லி ஏசுறாரு. இங்கே இதில் கீரப்பாளையம் ஒன்றியத்தில், புவனகிரி பக்கத்தில் கீரப்பாளையம் ஒன்றியத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ்சி, துணைத் தலைவர் வந்து பட்டியலின சகோதரியை தரையில் உட்காருன்னு சொல்லிட்டு அவர் துணைத் தலைவர் மேலே உட்காந்துக்கிறாரு. வெற்றிவேல்னு சொல்லி புவனகிரி பகுதியில் இப்போ மீண்டும் பிஜேபிக்குள்ளே வந்திருக்கார். அவர் தேவ சரவண சுந்தரம் அவங்கெல்லாம் போய் தான் அந்த அம்மாவை பார்த்து கவலைப்படாதீங்கம்மா, பிஜேபி உங்கள் பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி பல ஊர்களில் பெண்களை இழிவுபடுத்துவது, பட்டியலின சகோதரர்களை இழிவுபடுத்துவது இதுவே முழு நேர தொழிலாக வச்சிட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் உழைக்கும் வர்க்கத்திற்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலம் போனவங்க இப்போயாவது கொஞ்சமாவது அவங்களுக்கு உசுறு வந்திருக்கான்னு பார்ப்போம். ஆனால் இது வந்து இதுக்கெல்லாமும் ஸ்டாலின் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். அவர் தான் இதை வந்து வாய்த்தவடால விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களையும் அவர் கவனிக்கணும். திராவிட மாடல் அதோடைய ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மத்திய அரசு மக்களிடம் ரீச் அவுட் பண்ணக்கூடிய பல திட்டங்களை தங்கள் பெயர்லேயே அவங்க போட்டுக்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். அப்படி ஒரு திட்டம் தான் வந்து
ஜன் ஔஷதி, அதாவது மக்கள் மருந்தகம் அப்படின்னு பிரதம மந்திரியுடைய மக்கள் மருந்தகம்னு நாடு முழுக்க இருக்குது. குறைந்த விலையில் மாத்திரைகள், மருந்து மாத்திரைகள் கிடைக்கக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனால் நாட்பட்ட மருந்துகள், அதாவது ரெகுலராக அவங்க எடுத்துக்கணும் இருக்குல்ல, பிபி, அதே போல் சுகரு, இதய நோய் சம்மந்தமான ரெகுலராக மந்த்லியே அவங்க ஒரு 3000 4000 செலவு பண்ணுறது மாதிரி இருந்தது. அவங்களுக்கெல்லாம் குறைந்த விலையில் கிடைப்பதற்கான ஏற்பாடு தான் மத்திய அரசு. அதன் மூலம் அவங்களுடைய அந்த செலவை குறைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட இது மக்களிடம் ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்மளும் இது மாதிரியே ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி திடீர்னு முதல்வர் மருந்தகம்னு நாங்களும் ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அவங்க ஆரம்பித்தாங்க. 1000 மருந்தகங்கள் ஃபார்மசி ஆரம்பிக்க போகிறோன்னு அதுக்காக நிதியெல்லாம் ஒதுக்குனாங்க, மானியம் கொடுக்குறேன்னாங்க. ஆனால் அதை யாரும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இந்த அரசு ஒரு திட்டத்தை அறிவித்து அதை எப்படி கபலீகரம் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால யாரும் ப்ரைவேட் பிளேயர்ஸ் அதில் கலந்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணாங்க, கூட்டுறவு சங்கத்திடம் காமதேனு சிறப்பங்காடிலாம் இருக்குல்ல, அவங்க போன்ற கூட்டுறவு அமைப்புகள்கிட்ட ப்ரெஷர் பண்ணி நீங்கள் தொடங்குங்க, நாங்கள் சொன்னதும் எவனோ வரமாட்டேங்கிறான், நீங்கள் ப்ரெஷர் பண்ணி அங்கே எங்கே ஃபார்மசி ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க விழிப்புதிங்க நிற்கிறதாக ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது ஒரு நிதர்சனமான உண்மை. நாள்பட்ட பிரச்சனைகளுக்கு 3000 ரூபா 4000 ரூபா ஆகும். என்னுடைய இந்த கால் பிரச்சனை, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முதுகு பிரச்சனை, அதுக்கே எனக்கு 2500 ரூபா மாதம் இந்த ஆர்த்ரைட்டிஸ் மருந்து. இப்போ நான் அதை ஜன் ஔஷதியில் மக்கள் மருந்தகத்தில் நம்ம கட்டிக்காரன் தான் வச்சுருக்கான், அதில் வாங்குகிறேன். 700 ரூபா எனக்கு. 2500 ரூபா ஆன இடத்துல 700 ரூபா. புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதை. நல்ல வேலை மோடி மாதிரி நானும் 24 மணி நேரம் வேலை செய்கிறேன், மோடி மாதிரி நானும் நல்லபடியாக ஒரு சிறந்த பேச்சாளராகிறேன், மோடி மாதிரி நானும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு முயற்சி செஞ்சாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும், தமிழ்நாடு நல்லா மேம்படும். நான் ஸ்டாலின்கிட்ட அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிறதா தான் நான் கருதுறேன். உங்களுக்கும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை இல்லையா? அதனால் அவர் கொஞ்சம் முயற்சி செஞ்சாருன்னா மோடி அளவுக்கு அவரும். மோடி உடம்பை நல்லா வச்சுக்கணும், ஃபிட்டாக வச்சுக்கணும், அதுக்காக யோகா பண்ணணும். இவர் ஜிம்மில் எக்ஸசைஸ் எடுக்கிறதுலாம் வீடியோக்கெல்லாம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து அதை நான் ஃபோட்டோ ஷூட்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வருது. நீங்களே சொல்கிறீங்க பாருங்கள். இல்லை, அவர் எக்ஸசைஸ் பண்ணுறாருன்னா அப்புறம் எப்படி வெளியில்? அது எனக்கு அந்த ஜிம்மில் இது பண்ணும்போது நம்மளுக்கு பாருங்களேன், நம்ம புத்தி எப்போதும் நம்மளுக்கு குயுக்தியாகவே சமயத்தில் யோசிக்க வைக்குது. இந்த விவேக் ஒரு படத்தில் அந்த நைட்டெல்லாம் உட்காந்து அட்டையில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு அழகான பெண்ணுக்கிட்ட போனோன்னா அவங்க பாட்டி காலால் எட்டி ஒரு அந்த ஆயா எட்டி உதவிடும். ஞாபகம் இருக்கா அந்த இது காமெடி? எனக்கு என்னமோ ஜிம்மில் நம்ம கூட போய் பார்த்துருந்தாங்க, அது தூக்குங்க அப்படின்னு. என்ன யாராவது கிண்டல் பண்ணுவாங்களே, ஏய் உன்னால முடிவாடான்னு, அது இருக்கும். ஆனால் இவர் வரை மாஸ்டர். இவர் மோடிக்கும் இவருக்கும் வித்தியாசம் என்னென்னா, மோடி பல விஷயங்களை சொன்னார். இந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கார். அதில் காமன் மேனுக்கு குடி தண்ணியாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், ஸ்வச் பாரத் கொண்டு வந்தார், ஜல்ஜீவன் திட்டம், வீடு, அதுக்கப்புறம் தொழில் தொடங்க லோனு, எல்லா விஷயங்கள்லையுமே தொலைத்தொடர்பு. அதுவும் ஒரு ஜிபி 250 ரூபா இருந்த காலம் போய் இப்போ அவன் இன்றைக்கி 100 GB 250 ரூபாய்க்கு வாங்கி மோடியை வண்டியாக திட்டுறதுக்கு பயன்படுத்துகிறான். அந்த ஒரு மாற்றமும் இங்கே நிகழ்ந்திருக்குன்னு வச்சுங்க. ஆனால் இவ்வளவு தூரம் மோடி யோசித்து செய்கிறதுல ஒரே 1% நம்ம மு.க. ஸ்டாலின் அவர் என்ன வச்சுட்டா வஞ்சனம் பண்ணுறாரு. அவர் அதை கொஞ்சம் முயற்சி செஞ்சு அவரும் மோடி மாதிரி தன்னை வளர்த்துக்கணும்னு செஞ்சுருந்தாருன்னு வச்சுங்க, சிறப்பாக செஞ்சுருக்கலாம். ஆனால் 3 லட்சம் ரூபா மானியம் தரேன், நீ முதல்வர் மருந்தகம், அதாவது மக்கள் மருந்தகம்னு மோடி வச்சார். அதாவது மக்களாவது ஹைகோர்ட்டாவது முடிவு பண்ணிட்டாங்களா, யார் அந்த மக்கள் வேண்டாம், அதுக்கு பேர் முதல்வர்னு இருக்கட்டும். ஆனால் ஒரு விதத்தில் நான் ரியலி ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஸ்டாலின். ஏன்னா கலைஞர் மருந்தகம் அப்படின்னு வைக்காம முத்துவேலர் மருந்தகம், இல்லை ஸ்டாலின் மருந்தகம், உஸ் மருந்தகம் அப்படின்லாம் வைக்காம அவர் முதல்வர் மருந்தகம்னு வச்சுருக்காருல, அதுக்காக வி ஷுட் தேங்க் ஹிம். அவர் அதை வைக்கிறேன்னு சொல்லி 3.5 லட்சம் ரூபா உங்களுக்கு மானியம் தரேன் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு பையன் வரமாட்டான். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மருந்து வாங்கி வைக்கணும், அந்த கடைக்கு நீங்கள் அதுக்கு வாடகை, அட்வான்ஸு, அப்புறம் ஃப்ரிட்ஜு வாங்கி வைக்கணும், ஏசி போடணும், இதெல்லாம் அவனால் முடியாதுன்னு கட்சிக்காரனே இது பண்ணல. கடைசியில் எந்த கட்சிக்காரன் கூட பேரளவுக்காவது முதல்வருக்கு நல்ல பேர் வரட்டும், நம்ம ஜால்ரா அடிப்போம். இப்போ எனக்கு இன்னொன்று தோணுது,
இதுக்கு சம்மந்தமில்லாதான் இருந்தாலும் இந்த கருத்தை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய திமுககாரனுடைய இன்றைய பொருளாதார நிலையை பாருங்கள். அவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட பொருளாதார நிலையை பாருங்கள். 25 வருஷம் முன்னாடி என்னவா இருந்தோம், இப்போ என்னவா இருக்கான் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த மாதிரி ஊரை அடித்து ஒலையில் போட்டவங்களாவது என்ன பண்ணியிருக்கலாம், முதல்வர் நல்ல பேர் வாங்கிறதுக்காக அந்த காரணத்துக்காகவாது இவங்க தமிழ்நாட்டில் பல்வேறு ஊர்களில் ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, கவுன்சிலராக இருந்து கொள்ளடித்தவங்க அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த திட்டத்தை செஞ்சுருக்கலாம். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தில் இருக்காங்க, ₹1 கூட நாம் செலவு பண்ணக்கூடாது. சர்வீஸுங்கிற வந்து நம்ம காசு அப்படின்னா என்ன சொன்னீங்க, கெட்ட வார்த்தை ஏதோ சொன்னீங்களே, சர்வீஸ் சேவை. அந்த சேவை வந்து செய்யறதுக்கு RSS காரன் இருக்காங்க. அது எப்படிங்க திக காரனும் திமுக காரனும் அந்த யோஜனையே அவனுக்கு வராதுங்களே. அவனுக்கு சேவைனா லெமன் சேவையா டொமேட்டோ சேவையான்னு கேட்குறாங்க. அவனுடைய எண்ணம் அந்த அளவுக்கு தான். அவங்களுடைய வெள்ளத்தனைய மல்லநீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனையது உயர்வு அப்படிங்கிறது அது இவங்களுக்காக தான். அது நாம் சங்கத்துக்காரன் ஒரு சங்கி எப்படி இருக்கான், ஒரு திகாக்காரன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பாருங்கள். இவங்க கடைசியில் அதுக்கு தான் பயந்து போய் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை கொண்டு போய் கொடுத்தா, அது TUCSஆக இருக்கட்டும், காமதேனுவாக இருக்கட்டும், இல்லை வேறு சின்ன சின்ன இதெல்லாம் அர்பன் இது இருக்கு பாருங்கள், சொசைட்டி இதாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே பின்னங்கால் பிணறியில் கூட ஓடுறான், 200 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறான். வானா எனக்கு கொடுக்காத, ஏற்கனவே சம்பளம் கொடுக்க முடியல, ஷார்ட்டேஜ், இதுக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் நான் தண்டம் எழுது, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் இது இவங்களுடைய வித்தை இதோட நிற்கலை. இவங்க வந்து ஒரு பெரிய வித்தைக்காரன் திராவிட முன்னேற்ற கழகம். அடிப்படையில் இன்றைக்கும் நாங்கள் விவசாயம் செய்கிறதுனால யூரியா காம்ப்ளெக்ஸு இந்த அடி உரம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் மானிய விலையில் ₹300 ₹400 கொடுக்குது. ஆனால் இது தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள் அது கிடைக்காது. டிமாண்ட் ஆகி நீங்கள் ப்ரைவேட்டில் போய் வாங்கணும். ₹1500 ₹2000 நீங்கள் வாங்கினா தான் உங்கள் பயிரை நீங்கள் காப்பாற்ற முடியும். அதனால் அரசு ஒரு நல்ல திட்டத்தை சொன்னால் கூட அதை காது கொடுத்து கேட்காது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. அதனால் இது ஒரு ஃபெயிலியர் திட்டம். புலி நரேந்திர மோடியை பார்த்து பூனை MK ஸ்டாலின் சூடு போட்டு தோத்து போன சம்பவமாகத்தான் இதை பார்க்கிறேன். பரபரப்பான தேர்தல் முடிவுகள், எங்கள் ஈரோடு இடைத்தேர்தல் யார் வெற்றி பெறுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் பல கட்சிகள்லாம் அதில் போட்டியிடவே இல்லை. பாஜக, அதிமுக எதுவுமே. நாம் தமிழர் மட்டும் போட்டியிட்டது. அதில் திமுக எப்பொழுதும் போல் வெற்றி பெற்று இருக்கிறது. என்னென்னலாம் செஞ்சு அவங்க வெற்றி பெறணுமோ அதை வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல் டெல்லி தேர்தல், மாநில தேர்தல் நடந்தது. அதில் வந்து என்னென்னா, ஆம் ஆத்மி கட்சியை வெற்றி பெற வேண்டுமானால் பிரதமர் நரேந்திர மோடி இன்னொரு ஜென்மம் எடுத்து தான் வரணும் அப்படின்லாம் சவால் விட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால். இன்று தேர்தல் முடிவு வந்திருக்கிறது. என்ன ஆச்சரியம் என்றால், அப்படி சவால் விட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலே அவருடைய தொகுதியிலே தோற்று இருக்கிறார். துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியா தோற்றிருக்கிறார். அதற்கு பிறகு சௌரப் பரத்வாஜ், இவங்கெல்லாம் ஒரு லைம்லைட்டில் ப்ராமினன்ட் ஏஏபியுடைய கேண்டிடேட்ஸ், அவங்கெல்லாம் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 27 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு பாஜகக்காரராக உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனாலும் ஆம் ஆத்மியை தோல்வியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜக எந்த ஒரு காரணத்தினால வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறீங்க? டெல்லி மக்களுக்கு என்னுடைய நன்றியை காணிக்காக்கின்றேன். விளக்குமாறு பிஞ்சு போச்சு, வானன்னு விட்டு எறிஞ்சிட்டாங்க. கையை கழுவி விட்டுட்டாங்க. கையை கழுவிட்டு மலரை எடுத்து, தாமரை மலரை எடுத்து பூஜிக்கும் விதமாக பாரத மாதாவிற்கு சமர்ப்பித்திருக்கின்றார்கள். பாரத மாதாவின் நெற்றியில் இருந்த கருப்பு பொட்டை எடுத்து விட்டு காவி வைக்கப்பட்டுள்ளதுன்னு இன்றைக்கி ஒரு இது பார்த்தேன். அதை நான் பாரத மாதாவுக்கு ஒப்பிட்ட அளவில் கூட இப்படி சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. அதனால் கருப்பு பொட்டு இது வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு 5-6 பேர் பகிர்ந்துருந்தாங்க. என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்யணும்னு நினச்சேன், அங்கே செய்ய முடியல. நம்முடைய டிவி வேலை இது சொல்கிறேன். இது வந்து ஆணவத்திற்கு கிடைத்த அடி. ஒரு மமதை, ஒரு பரம்பரை வெறி, நான் என்கிற அகம்பாவம் கொண்ட ராகுல் காந்தி, சோனியா காந்திக்கும் என்னை நீ ஜெயிச்சிருவியா நீ அப்படின்னு ஒரு சண்டியர்த்தனம் பண்ணிட்டு இருந்த கெஜ்ரிவால் அவர்களுக்கும். அதில் இன்னொன்று, மக்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கான் பாருங்க. ஒரு தொலைன்னு ஒரு சட்டை போட்டுக்கிட்டு, ஒரு ஹவாய் செருப்பு போட்டுக்கிட்டு, ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு, சாதாரணமாக வெளியில் காமிச்சிட்டு, மஃப்ளர் ஒன்று போட்டுக்கிட்டு இருமிக்கிட்டு அப்படிலாம் இருந்து ஒரு காமன் மேன், ஒரு சாதாரண மனிதன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆகி போகிறதுக்கு இதில் வந்து கம்மோடில் வந்து தங்கமுலாம் பூச்சிருந்தானாம.
அப்போ அவர் ஏற்றி வரும்போது அவருக்கு பெட்டக்லாம் கோல்டன் கலராக இருந்திருக்குமோ, என்ன இழவுன்னே புரிய மாட்டேங்குது பாருங்க. நாம் வந்து சந்தனம் மிந்திச்சுன்னா எங்கடா தடவிப்ப அப்படின்னா நம்ம ஊரில் கேட்குற வழக்கம். ஆனால் இவன் உண்மையிலேயே தங்கத்தை எங்கெல்லாம் தடவிருக்கான் பாருங்க. அப்போ மக்களை எவ்வளோ கேவலமாக நினச்சிருக்கான் இந்த ஆள். இது வந்து மக்கள் கொடுத்த சம்மட்டி அடி. டெல்லியில் 60% மேற்பட்ட வாக்காளர்கள் மிடில் கிளாஸ். அவன் அரசாங்கத்தில் இருக்கான், இல்லை ஒரு ஃபாரின் ஏஜென்சியில் ஏதோ வேலை செய்கிறான், இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறான். இந்த மாதிரி இருக்கிறவங்க 60% மேலே மிடில் கிளாஸ். அந்த நடுத்தர வர்க்கத்திற்கு இந்த பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய உந்துகோலாக இருந்திருக்கின்றது. மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்த பட்ஜெட் அதுவும் ஒரு காரணம். எல்லாத்தையும் தாண்டி இதில் இந்த என்ன நதி ஓடுது டெல்லியில், யமுனா நதி. அந்த தண்ணியை அந்த எம்பி இவங்கெல்லாம் சேர்ந்து அடித்தாங்களே, ஒரு எம்பி தண்ணியை கொண்டு வந்து கொட்டி காமிக்கிறாங்க பாருங்க. அந்த தண்ணி என்ன கலரில் இருக்குது, அதில் விஷம் கலந்துருக்காங்க. ஹரியானா பாஜக கவர்மெண்ட் வந்து அதில் விஷம் கலந்ததுன்னு பெரிய குற்றச்சாட்டை சொன்னார் அரவிந்த் கெஜ்ரிவால். அதான் அந்த சோ கூட சொல்லுவார், குடமுருட்டி குண்டு அப்படின்னு கருணாநிதிக்கு. என்ன குண்டு வச்சு கொல்ல பார்த்தாங்க, என்ன குடமுருட்டி குண்டும்பாரு. அதாவது கருணாநிதி ஸ்டாலினோட அத்தனை குணாதிசயமும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருக்குது. அதாவது இந்த நான் சொல்ல வந்தது பாருங்கள், அந்த ஒரு காமன் மேன் இமேஜ், ஒரு ஹவாய் செப்பல் போட்டுக்கிட்டு நான் உங்களில் ஒருவன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து தான் அந்த பெரியவர் ஏமாந்துட்டார் அண்ணா ஹசாரே. அவரே கடைசியில் என்ன சொன்னார், நான் இவனை யோக்கியன்னு நினச்சேன், இவன் தான் உலகமாக ஃப்ராடுகார பயலாக இருக்கான் அப்படிங்கிற ரேஞ்சில் அவரே மனம் வெதும்பி சொன்னார். இது வந்து பிஜேபி நீங்கள் சொன்ன மாதிரி 27 ஆண்டுகள் கழித்து பிஜேபி ஆட்சிக்கு வருது. இதற்கு முன்னாடி நம்ம டாக்டர் ஹர்ஷவர்தன் நினைக்கிறேன், அவர், சுஷ்மா ஸ்வராஜ், கிரண் பேடி, அதுக்கு முன்னாடி சாஹிப் சிங் வர்மா, அதுக்கு முன்னாடி மதன்லால் குரானா, 5 முதல்வர்கள். இப்போ கிரண் பேடி அரசியல்லையே இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. மீதி 4 பேரில் இந்த அம்மா இவர் மட்டும் இருக்கார். இப்போ டாக்டர் ஹர்ஷவர்தன் மட்டும் இருக்கார். மீதி அதுக்கு முன்னாடி இருந்த நீங்கள் சுஷ்மா ஸ்வராஜ் பாருங்கள். சுஷ்மா ஸ்வராஜ் கடைசியில் வந்து 50 நாளோ 60 நாளோ தான் சிஎம்மாக இருந்தாங்க. சாஹிப் சிங் வர்மா ஒரு டெல்லியின் பிஜேபி முகமாக அறியப்பட்டவர். ஆனால் அதுக்கு முன்பாகவே நான்லாம் இந்து முன்னணி பிஜேபி காலத்தில் வேலை செய்யும்போது சென்னை மாநகரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கோ போராட்டத்துக்கோ ஆட்களை திரட்டணும்னா 150லேருந்து 200 பேரை திரட்டுறதுக்குள்ளே படாத பாடுபடுவோம். அதுவும் ஓவர் நைட்டில் திரட்டுறதுக்கு 100 பேர் வந்துட்டாங்கன்னா அப்பா பரவாயில்ல 100 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு இங்கே நாங்கள் நினைக்கும் போது, சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கு குறிப்பு வந்தால் 8 மணிக்கு குறிப்பு வந்தால் கூட அடுத்த நாள் கற்கல்ல 8 மணி 9 மணிக்கு 2000 பேரை திரட்டக்கூடிய ஆளுமை மிக்கவராக இருந்தவர் மதன்லால் குரானா. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, பிஜேபி அங்கே ஒரு ஸ்ட்ராங்காகவே அதோடைய தடங்களை பதித்திருந்தது. ஆனால் ஷீலா தீட்சித் அவங்க ஒரு 10 வருஷம், அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம், இந்த மாதிரி இதாகி நம்ம 27 ஆண்டுகள் நம்ம ஆட்சி கட்டில் பக்கத்துலேயே இல்லை. ஆனால் அதுக்காக காங்கிரஸ் மாதிரி கழுத தெரிஞ்ச கட்டெரும்பா ஆகாமல் வலுவான நிலையிலேயே அங்கே கட்சி பாஜக, அது அத்வானி காலத்திலாக இருக்கட்டும், அல்லது நரேந்திர மோடி காலத்திலாக இருக்கட்டும், ராஜ்நாத் சிங் காலத்திலாக இருக்கட்டும், அல்லது இப்போ இருக்கக்கூடிய ஜேபி நட்டா தலைமையிலாக இருக்கட்டும், இது வந்து உயிரோட்டமாக இந்த கட்சியை வைத்திருப்பதால் இந்த கட்சியை தொண்டர்களும் அந்த தொண்டர்கள் நெஞ்சில் சுமக்கும் சித்தாந்தமும் தான் இந்த கட்சியை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றது. அந்த அளவுக்கு தொண்டர்கள் வந்து ஒரு என்றைக்குமே இந்த சித்தாந்தத்தை விட்டு வழுவாமல் இருந்ததோடு இல்லாமல் மக்களையும் திரட்டி நம்ம பக்கம் கொண்டு வந்திருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவான விஷயம்னு பார்க்கும்போது கெஜ்ரிவாலோட ஒரு ஏடாகூடமான ஒரு காட்டுமிராண்டித்தனமான, அதாவது வெளியில் சிம்பிளாக காமிச்சிக்கிட்டு நான் சொன்னேன் அந்த கம்மோடுக்கு கூட தங்கம் மூலம் பூச்சியிருந்தாருன்னு, அதே மாதிரி அந்த அவரோட எண்ண மஹால் தாஜ்மஹால் மாதிரி அது அந்த வீடையே வந்து கோடிக்கணக்கில் அலங்கரித்து ஒரு எளிமையான மனிதன், அதாவது சில எளியவர்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கே, அந்த எளிமையை மெயின்டைன் பண்ணுறதுக்கே கோடி ரூபா செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நபர்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். ஆனால் அந்த எளிமையாக இவர் இருக்கணும் வெளியில் காமிச்சிக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ தூரம் பாருங்கள். ஒரு மனிதன் இரட்டை வேடம் போட்டால் ஒரு நாள் இல்லாட்டா இன்னொரு நாள் பொதுமக்கள் மத்தியில் அவன் அம்பலப்பட்டு போவான் அப்படிங்கிறதுக்கு தமிழக அரசியலில் என்னால் ஊர்பட்ட உதாரணம் சொல்ல முடியும். டெல்லி அரசியலில் இப்போ கெஜ்ரிவால் அந்த மாதிரி ஆயிருக்காரு. இந்த ரிசல்ட்டில் இது ரொம்ப சீரியஸாக நம்ம பேசியிருக்கோம். திடீர்னு ஏன் காமெடி பண்ணுறாருன்னு கேட்கக்கூடாது நீங்கள். இதுவும் ஒரு சீரியஸான கேள்வி தான். எப்பொழுதும் போல்
காங்கிரஸ் வந்து 0 சீட்டு தான் வாங்கியிருக்குது. இங்கே எது இருந்தாலும் சொல்லுவாங்க, இது வந்து பெரியார் மண், பாஜகவை யாருமே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்லாம் இந்த கம்யூனிஸ்ட்டுகள் இவங்க டிவி விவாதத்தில் போகும்போது சொல்லுவாங்க. கம்யூனிஸ்ட்டுகளுக்கு அங்கே ஒரு தலைமை அலுவலகமே இருக்குது, கோபாலன் ஹவுஸோ ஏதோ ஒன்று இருக்குது. சிபிஐக்கும் இருக்குது, பெரிய மாளிகையாக இருக்கும் அந்த கம்யூனிஸ்ட். அவங்களுக்கு தலைமை அலுவலகம் இருக்குது. ஆனால் அவங்களுடைய ஓட்டு என்னங்களான்னு நமக்கு தெரியல. அதுக்கு மட்டும் நீங்கள் அவங்களுடைய விளக்கம். நீங்கள் இந்த அமீர் மஹால் இருக்குது ராயப்பேட்டையில், அது வந்து எப்படியும் ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன். அமீர் மஹால் வந்து மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கா? அதுக்கும் மக்களுக்கும் தொடர்பே கிடையாது. ஏகே கோபாலன் ஹவுஸ், அதுக்கப்புறம் அந்த கம்யூனிஸ்டோட தலைமை அலுவலகம், இன்னொரு கம்யூனிஸ்ட், இவங்கெல்லாம் தேர்தலில் போட்டிட்டாங்களான்னு இந்த படம் வரைந்து பாகங்களை குறி அப்படிங்கிற மாதிரி இப்போ இவங்கெல்லாம் தேர்தலில் நின்னாங்க, இன்னென்ன சின்னத்தில் நின்னாங்க, இவங்க இவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க. இவங்களுக்கு இந்த ஓட்டை என்றதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எல்லா ஊர்லேயும் வந்து பிஜேபியெலாம் வந்து 50,000 60,000 ஓட்டு வாங்கும்போது, 1,00,000 ஓட்டு வாங்கும்போது இவங்க வந்து 200 150 அப்படின்னு வாங்கி, அது எவ்வளோ கஷ்டங்க அதை என்றது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? போகிற போக்கில் சொல்லிட்டீங்க. மகாராஷ்டிராவில் போய் திருமாவளவன் ஓட்டு வாங்கினார் தெரியுங்களா? அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் எல்லா ஊர்லேயும் ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த வழங்காத பயிலுங்க 0.15 கூட வாங்கலை. ஆனால் டிவியில் உட்காந்து பிஜேபி அப்படி செய்தது தப்புது, பிஜேபி இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நல்லா வியாக்கியானம் பேசுவானுங்க. இவனுக்கு ஏதாவது ஒரு ரியாலிட்டி இருக்கா? எனக்கும் ஒன்று ஆச்சரியமாக தான் இருக்குது. நீங்கள் கேட்ட ஒன்று தான் நானும் யோசிக்கிறேன். தமிழ் மீடியா, சரி சார் நீங்களும் தேர்தலில் நின்னீங்களே, என்ன ஓட்டு வாங்கினீங்க? இதை காங்கிரஸாவது சரி பரவாயில்ல, காங்கிரஸை வந்து சமாதி கட்டியே தீரணும்னு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் முடிவோடு இருக்காங்க. நாங்கள் ஏழை பங்காளன் அப்படின்லாம் பினாத்திக்கிட்டு இருக்கிற இந்த கம்யூனிஸ்டுகள், இவங்களை யாருமே இது வரைக்கும் கேள்வி கேட்க போகிறதில்ல. பிஜேபிக்கு சார்பாகவோ வலதுசாரி சார்பாகவோ போகிறவங்க தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு இந்த கேள்வி எழுப்பினா சிறப்பாக இருக்கும். எல்லாத்தையும் விட இந்த ஈரோடு இடைத்தேர்தலையும் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிருக்கு. 96க்கு அப்புறம் எந்த சுயேட்சை எம்எல்ஏயும் தமிழ்நாட்டில் ஜெயிச்சதில்லை. அப்பாவுக்கு அப்புறம் எந்த சுயேட்சை எம்எல்ஏயும் ஜெயிக்கலை. 1989க்கு அப்புறம் மருங்காபுரி மற்றும் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தான் எதிர்கட்சிக்காரங்க ஜெயித்தாங்க. இது என்ன உத்தரப்பிரதேசமா? ஜனநாயக முறைப்படி எதிர்கட்சி கூட இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு? இது என்ன மத்திய பிரதேசமா? ஜனநாயக முறைப்படி எதிர்கட்சி கூட இடைத்தேர்தலில் ஜெயிக்க? இது பெரியார் மண். இது கலைஞர் வழி வந்த மு.க. ஸ்டாலின், முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி நடக்கும் இடம். எப்படி இங்கே எதிர்கட்சிகள் ஜனநாயகத்தை பற்றி சிந்திக்கலாம்? மக்களே முன்னாடி ஜனநாயகத்தை பற்றி சிந்திக்கக்கூடாது அப்படின்னு இன்னும் அவங்க சொல்லலை. அடுத்த தேர்தலில் அதையும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் ஆடு மாடை பட்டியல் அடைக்கிற மாதிரி அடைச்சி அவங்களுக்கு பணத்தை கொடுத்து 32 அமைச்சர் போய் அங்கே இருந்து பல்வேறு மாவட்ட செயலரை இறக்கி இங்கே ஜனநாயகத்தை ஒரு மிகப்பெரிய கேலி கூத்தா திமுக ஆக்கினது தான் அதோட ரிசல்ட்டு. இன்றைக்கி கெஜ்ரிவால் வந்து இதுக்கு அடுத்தது கெஜ்ரிவாலோடைய அரசியல் பிரயாணம் எப்படி இருக்கும்? ஹரியானா இதில் பஞ்சாபில் அந்த முதல்வரை நீடிப்பாரா? இல்லை அந்த முதல்வர் நீ மக்கள் செல்வாக்கு இல்லாமல் செல்லா காசாக போயிட்டேன், நான் தான் இனிமேல் இந்த கட்சிக்கு தலைவரும்பாரா? பிளவு வருமா? இல்லை கெஜ்ரிவாலே அவரை கட்சியை விட்டு நீக்குவாரா? மணீஷ் சிசோடியாவோட நிலைப்பாடு என்ன? அதுக்கப்புறம் இப்போ இந்த சிஎம்ஆர் இருந்து இப்போ ஜெயிச்சிருக்காங்களே ஒரு ஆதிஷி, ஒரு பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க. அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த மாதிரி பல்வேறு விடைகள் இதில் தெரிய வரும். ஆனால் இந்த தேர்தலில் வந்து எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அதுவும் எகைன் பாருங்கள், நம்ம ஆரம்பிக்கும் போது ஸ்டாலினில் ஆரம்பித்தோம், முடிக்கும் போதும் ஸ்டாலினில் தான் முடிக்க போகிறோம். கார்ட்டூன் ஒன்று உமர் அப்துல்லா போட்டிருக்காரு, காங்கிரஸை கிண்டல் அடிச்சு. மம்தா பானர்ஜி ராகுல் வந்து எந்த காரணத்தை முன்னாடியும் இந்த இண்டி கூட்டணிக்கு வரக்கூடாதுன்னு இருக்காங்க. அதுக்கடுத்தது கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா முலாயம் சிங் யாதவ் பையன் வேலையை பாடுறா அப்படின்னுங்கிற மாதிரி தான் இவரை நடத்துகிறாரு. ஏன்னா அவர்கிட்ட கூட்டணியே பேசாமல் அவர் பாட்டுக்கு இது தேர்தல் அறிவிச்சார். லாலு பிரசாத் யாதவ் இவங்களை பயங்கரமாக கண்ணடிக்கிறார். அப்படியே கொஞ்சம் மேற்கு பக்கம் வந்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் சரத்பவார் தலையில் அடிச்சுக்காத குறையாக இருக்கார். உத்தவ் தாக்கரே இந்த ஆள்கிட்டலாம் நம்ம மாட்டிக்கிட்டோமேங்கிற லெவலில் இருக்கார். தென்னிந்தியாவுக்கு வந்தீங்கன்னா அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற பினராயி விஜயன் இவங்கள பப்புன்னு அவங்க தான் ஆரம்பித்தது முதல்ல. அதில் இருந்து அவங்களும் வந்து கடுமையாக இவங்களை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அகில இந்திய அளவில் இன்றைக்கி காங்கிரஸ் வந்து அந்த இண்டி கூட்டணியில் அதன் சிறகுகள் ஒன்றொன்றாக
நீக்கப்பட்டு விட்டது. ஒரே ஒரு சிறகு தான் இருக்குது. திருமாவளவன் இன்னைக்கு ஒரு உருட்டுறாரு. காங்கிரஸ் வந்து எல்லாரையும் அரவணைச்சு போனோம் அப்படின்னு. அது ஏன் காங்கிரஸ் அரவணைச்சு போனோம்? காங்கிரஸ் ஏன் இவர் அட்வைஸ் பண்ணோம்? ஏன் கெஜ்ரிவாலுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் யாராவது கேட்டா, சங்கியே அப்படின்னு இவங்க பாஞ்சு கடிக்க வருவாங்க அவங்க. இப்போ ஸ்டாலின் ஒருத்தர் தான் லெஃப்ட் அவுட்டு. இப்போ நான் சொன்ன அத்தனை பேரும் ஆல்மோஸ்ட் அரசியல் ரீதியாக மக்கள்கிட்டேருந்து பாஜக அவர்களை பிரித்து கொண்டு வந்து மக்களை வந்து தன் வயப்படுத்தி கொண்டது பாஜக. இதில் கடைசியாக இங்கே இருக்கிறது மு.க. ஸ்டாலின் மட்டும். இப்போ ஸ்டாலினுக்கு 2 விஷயம் முன்னாடி இருக்குது. முதல் விஷயம், இவர் ராகுல் காந்தியை ஆதரிக்க போகிறாரா, இல்லை திருமாவளவன்லேருந்து மீதி பேர் மாதிரி ராகுல் நீ திருந்துவியா மாட்டியா, பட்டாயாக்க போகாத இங்கே இரு அப்படின்லாம் சொல்லுவாங்களா என்னங்கிறத பார்க்கணும். ஆனால் இது இந்த தேர்தல் எல்லார காட்டிலும் இது ஸ்டாலினுக்கு விடப்பட்டுள்ள ஒரு எச்சரிக்கையாகத்தான் நான் பார்க்கின்றேன். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாஜகவை வெறித்தனமாக எதிர்த்து கொண்டு வந்துள்ளவங்கள்லாம் மக்கள் துணை கொண்டு பாஜக அவர்களை தோற்கடித்துள்ளது. இப்போ இங்கே ஸ்டாலின் தான் இருக்காரு. அதனால 2026 நம்ம எல்லாரையும் விட ரொம்ப அதிகமாக பதட்டத்தில் இருக்க போகிறது திருவாளர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். என்ன மாடல் அவரு? திராவிட மாடல். என்னது? திராவிட மாடல். அங்கே இவங்க சொன்னாங்களே நடிகை கஸ்தூரி, அது இல்லையா? ரைட்டு. இன்றைய செய்திகள் சிந்தனைகளில் நாம் கேட்ட 5 கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் உங்களோட பதிலை கொடுத்துருக்கீங்க. அது ஸ்ரீ டிவி நேயர்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா அவங்களுடைய கருத்துக்களையும் விமர்சிக்கிறது ஏதாவது இருந்ததுன்னா அந்த கருத்துக்களையும் கூட நீங்கள் பதிவு செய்யணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. வரும் திங்கள் என்று மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.